அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். நேற்று முன்தினம் இயக்குனர் கௌதமன் அவர்களோட இல்ல திருமண விழா நடந்துச்சு. அதில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒன்றா பங்கேற்றிருந்தாங்க. பக்கத்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா என்ன பேசியிருக்கிறாங்க? டாக் ஆஃப் த டவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அது மாதிரி சமூக வலைதளங்களில் முன்னாள் முதலமைச்சரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் இப்பொழுது பேசும் பொருளாக மாறி இருக்கு. நான் அறிஞ்சவரை, நான் விசாரித்தவரை என்னென்னா, இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் உட்காந்துருக்காரு, நடுவில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையில் என்ன பேசியிருக்கலாம்? எங்கள் கட்சியில் கூட்டணியிலிருந்து எங்கள் கட்சிக்காரனுடைய ஓட்டை வாங்கி எங்களுக்கு எல்லாமா இருக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு போய் எங்கள் முதுகில் குத்துன துரோகியை விட 15 வருஷமாக எங்களை எதிர்த்து பேசின நீங்கள் எவ்வளவோ மேலானவங்க சீமான் அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தத்துவத்தை பேசி, தமிழ் தேசியங்கிற தத்துவத்தை பேசி ஒரு கொள்கையை வச்சுக்கிற உங்ககிட்ட தோற்றுருந்தா கூட எங்களுக்கு எந்த விதமான அவமானமும் கிடையாது. ஆனால் தத்துவமே இல்லாத, கொள்கையே இல்லாத, கோட்பாடே என்னன்னே தெரியாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நாங்கள் தோத்துட்டோங்கிறதான் எங்களுக்கு அவமானமாக இருக்குது திரு சீமான் அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த சட்டசபைக்குள்ளே யாரோ வந்து உட்காந்துருக்காங்க, உங்களை மாதிரியான ஆட்கள் கூட உள்ளே வந்திருக்கலாம். வந்திருந்தால் கூட எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்காது. ஆனால் யாரோ இருந்த சட்டசபையில் யாரோ இருக்காங்க. ராஜா அவர்கள் சொன்னது போல் ராஜாஜியும் அண்ணாவும் இருந்த சட்டசபையில் இன்னைக்கு சில டேஸ் அப்படின்னு சொன்னார், அது போல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பக்கம் வைகோ அவர்கள் இருக்கார், இந்த பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டு காலமாக அவர் திமுக கூட்டில் பயணிக்கிறார். முன்னாடி பயணிச்சார், அப்புறம் பிரேக்கப் ஆச்சு. திருப்பி அவர் அந்த என்னது சிச்சுவேஷன்ஷிப்பா சிச்சுவேஷன்ஷிப்புக்குள்ளே 2017-18 வைகோ வராரு டிஎம்கேக்குள்ளே. அதுக்கு முன்னாடி அவர் சும்மா ஃப்ளட் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஆனால் அப்புறம் நேரடியாக சிச்சுவேஷனுக்குள்ளே வராரு. அப்படி வந்தும் கூட தொடர்ச்சியாக அதில் பயணப்பட்டு 9 வருஷம் இருந்து அவரோட எம்பி, மகன் எம்பி ஆகி எம்எல்ஏக்களாகி எல்லாம் இருந்தும் கூட இப்போ நேர் எதிர் துருவமாக மாறி வேற ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாரு. இப்போ இவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறது தான் பல திமுக காரங்களோட கருத்தாக இருக்குது. சீமானவர்கள் கூட சேர்த்துக்கலாம்னா அவர் ஒரு போல்டான நேர்மையான அரசியல்வாதி. திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு, திமுகவை எதிர்த்து நிற்கிறாரு. அவர் கூட நாங்கள் மரியாதை கொடுப்போம். ஆனால் உங்களை போன்ற துரோகிகளுக்கு மதிக்க மாட்டோம். இப்போ தான் திமுகவுக்கு நம்ம பேசுகிற அரசியலே புரிஞ்சிருக்கு. தனி மனித விருப்பு வெறுப்பு வேறு, தத்துவ முரண் வேறு என்பதை இப்போ தான் உணர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே திமுக அண்ணாமலையை சந்தித்த சீமான், அண்ணாமலோட நெருக்கமாக வானதி சீனிவாசனை சந்தித்த சீமான், தமிழிசையை சந்தித்த சீமான், அப்புறம் ஹெச் ராஜாவை பார்த்துட்டாரு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் அரசியல் மாண்பு பார்த்தீங்களாங்க. இதில் 2 புகைப்படத்துன்னு புரிஞ்சுக்கலாம். வைகோவை பார்த்துட்டு அப்படி கடந்து போகிறாரு, ஆனால் சீமானவர்களை பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு. அப்போ அந்த இடத்துல எதிரிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட துரோகி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் காட்டுறாரு. துரோகிக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும். அவர் எதிரி தான், எதிர்த்து நிற்கிறவர் தான், வேறு எதிர் தத்துவம் தான். ஆனாலும் கூட நேருக்கு நேர் நின்னாரு, நீ முதுகில் குத்திட்ட அப்படிங்கிறதான் அவங்களோட பார்வையாக இருக்குது. அடுத்ததா இன்றைய தினம் விருதுநகரில் ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது. அங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும் அதே தொகுதியை சேர்ந்த மற்றொரு அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கும் முட்டிக்கிச்சு. ஆட்சியரை கூப்பிட்டு அந்த இடத்துல கண்டிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. அதோட பின்னணி தகவல் என்ன? சின்சியாரிட்டிக்கும் சீனியாரிட்டிக்குமான சண்டை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஜெகதீஸ்வரி அமைச்சர் அந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் போதைப்பொருள் விழிப்புணர்வு மராத்தான்களை, போதைப்பொருள் விழிப்புணர்வு கொடுத்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறாங்க. அதாவது ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கேம்பெயினை பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் கூடிய அந்த மாவட்ட பிரதிநிதிகள், மாவட்ட அமைச்சர்கள் கலந்து கொள்கிறாங்க. அப்படி விருதுநகர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஜெகதீஸ்வரி கலந்து கொள்கிறாங்க. கீர்த்தனா அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலை. ஆனாலும் கீர்த்தனாவுடைய பேர் மேலே இருக்குது, ஜெகதீஸ்வர்கள் பேர் கீழே இருக்குது. ஏன் சின்சியாரிட்டிக்கும் சீனியாரிட்டிக்கும் சண்டை அப்படின்னா, விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம் இதுலேருந்து பயணப்பட்டு, அதாவது ஜெகதீஸ்வரி அவர்கள் அமைச்சர் ஜெகதீஸ்வரி தாவேக்கால் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அமைச்சர் பொறுப்புக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா, எம்எல்ஏக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையாங்கிறது தனி டிபேட்டு, அது வேற விட்டுருங்க. ஆனால் இந்த இடத்துல நியாயம்னு பார்த்தோம்னா ஒரு 15 வருஷமாக
விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்து அப்புறம் மக்கள் மன்றமாக மக்கள் இயக்கமாக மாறி அதில் வந்து பயணிக்கிறாங்க. விஜய் ரசிகை என்ற அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து சீட்டு வழங்கப்பட்டிருக்கு ராஜபாளையத்தில். வென்று இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மகளிர் நலன் துறையினுடைய அமைச்சராக அவங்க மாறியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த கீர்த்தனா அவர்களுக்கு வந்து விஜய் ரசிகர் மன்றமோ மக்கள் இயக்கமோ எதுவும் கிடையாது. 2025க்கு பிறகு 5னுடைய இறுதி காலகட்டத்தில் விருதுநகர் கீர்த்தனான்னு சொல்லி விருதுநகரில் சுயேட்சையாக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேம்பெயின் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். அப்போ எந்த கட்சி அடையாளமும் கிடையாது. கடைசி ஒரு 3 மாதத்தில் பார்த்தா டப்புன்னு அப்படியே மாறி டிவிகேல வந்து அவங்களுக்கு சீட்டு வழங்கப்படுது. டிவிகேன்னு தன்னை அறிவிக்கவே இல்லை, விஜய் ரசிகன் அறிவிக்கலை, எதுவும் அறிவிக்கலை. ஐபேக்கில் பணி செய்து அதுக்கு முன்னாடி வந்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து பணி செய்து இங்கே வந்து வாய்ஸ் ஆஃப் காமனில் பணி செய்து வாய்ஸ் ஆஃப் காமனில் ஆதவர்ஜுனாவுடைய நிறுவனத்தில் பணி செய்த ஒரு பெண் என்ற அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட சமூக பின்னணி கொண்டவங்க என்பதற்காக கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அதில் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய டீமில் வந்து பணி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்களுக்கு சீட்டு, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ தகுதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தாவேக்கால விஜயனுடைய ரசிகை ஜெகதீஸ்வரி இவங்க புதுசாக வந்தவங்க. அப்போ ஒரு சின்சியாரிட்டிக்கும் சீனியாரிட்டிக்குமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இன்னொன்று பொறுப்பு அமைச்சர், அந்த மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர் புரோட்டோகால் பார்த்தாங்க. புரோட்டோகால்னாங்க இல்லை, உண்மையான புரோட்டோகால் போகும்போது அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் ஜெகதீஸ்வரி. ஆமாம். அப்படிங்கும்போது நான் வந்திருக்கேன், என் பேரை கீழே போடாமல் மேலே போடாமல் கீழே போட்டிருக்கிறது ஒரு கேள்வி சரியானது தான். அதில் நியாயம் இல்லை, அது நியாயம் இல்லாமல் இல்லை. அந்த கேள்வியினுடைய எது சரி, எங்கள் அமைச்சர் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போடுறாங்க, மேடையில் எப்படி கேட்பாங்களா அப்படின்னு. அந்த இடத்துல யாராக இருந்திருந்தாலும் இப்படி தான் கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு அமைச்சராகிடுறீங்க, நீங்கள் ஒரு பகுதிக்கு அமைச்சராக இருக்கும்போது உங்கள் பேரத்துக்கு கீழே போட்டுட்டு இன்னொருத்தருக்கு மேலே போட்டால் அப்போ உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அது அவங்க கேட்டது சரிதான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இது வந்து ஏதோ ஒரு லாபி நடந்திருக்கு. அடுத்ததாக காட்டுமன்னார் கோயிலில் வண்டல் மண் அடிக்கிற விவசாயிகள்கிட்ட போயிட்டு 1 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டார் தாவேக்காவுடைய பிரமுகர் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி ஆதாரம் இருந்தால் காட்டு, இப்படி எங்கள் மேலே அவதூறு பரப்பாத அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி வண்டல் மண் எடுப்பதற்கு 1 லட்ச ரூபா கேட்குறாரு அப்படின்னு சொன்னப்போ என்கிட்ட சொன்னாங்க, ஆதாரம் இருந்தால் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் எங்கள் தளபதி, ஆதாரத்தை காட்டுன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வண்டல் மண்ணுக்கு காசு இருக்கும்போது நான் என்ன வீடியோவோட தெரிய முடியுமா, கேமரா தூக்கிக்கிட்டு? ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, விவசாயிகள் சொல்கிறாங்க, அந்த அடிப்படையில் சொல்கிறோம். இது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்குது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு 15 போல கடலூர் தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் புகழ்வேந்தன் என்பவர் அந்த பகுதியில் கூடிய காட்டுமன்னார் கோயிலில் விவசாயிகள் வந்து அந்த குளத்தில் போய் வண்டல் மண் எடுத்து அந்த தன்னுடைய வயல்வெளியில் போடுவாங்க. உழுவதற்கு முன்பு பல்வேறு காலங்களுக்காக போடுவாங்க, நிலத்தை மேம்படுத்துவதற்கு. இது தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் உரையில் வாசிக்கிறார். தமிழ்நாட்டில் வண்டல் மண் எடுப்பதற்கு தமிழக அரசு இலவசமாக அனுமதி அளித்திருக்குது. இது புதுசு கிடையாது, காலகாலமாக இருப்பது தான். திமுக ஆட்சியிலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, தொடர்ச்சியாக விவசாயிகள் குளத்தில் மண் எடுப்பதற்கு வந்து இலவசம் தான். அதே போல் மண்பானை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களும் வந்து குளத்தில் போய் களிமண் எடுப்பாங்க, மண்பானை செய்வதற்கு அதுவும் இலவசம், அது காசு கிடையாது. கிராவல் எடுப்பாங்க, அதுக்கு தான் அரசுக்கு பணம் கட்டுறமே தவிர மற்றபடி வந்து இந்த வண்டல் மண்ணுக்கோ களிமண்ணுக்கோ பணம் கட்ட வேண்டிய தேவை கிடையாது. அந்த அடிப்படையில் அரசு உத்தரவு போட்டிருக்கு, ஆளுநர் உரையில் இருக்குது, அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு நடைமுறை இலவசன்னு. ஆனால் இவங்க என்னென்னா தாசில்தார்ட்ட போய் வந்து தாசில்தார் ஒரு அனுமதி வாங்கினா போதும், பொதுவாக அவர் ஒரு சீல் வச்சு கொடுப்பாரு, அனுமதி கொடுத்தா நம்ம போய் எடுத்துக்கலாம், யாரும் வந்து தடுக்கக்கூடாது அப்படிங்கிறா. விஏஓ வேறு யாரும் வரமாட்டாங்க, தாசில்தார் அனுமதி கிடச்சிட்டா. அப்படி போகும்போது எம்எல்ஏ போய் பார்த்துரு, தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனால் எம்எல்ஏ ஒரு தடவை பார்த்துருங்க, எம்எல்ஏ பிஏ பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறது. இங்கே என்னென்னா அங்கே எம்எல்ஏ வரல, இவர் வந்திருக்கார். யார்? இந்த கடலூருடைய தாவேக்கா தெற்கு மாவட்ட இணைச்செயலர் புகழ்வேந்தன் வந்து எங்களுக்கு 1 லட்ச ரூபா வேணும், 1 லட்ச ரூபா அப்படின்னு சொன்ன உடனே அங்களுடைய விவசாயிகள் வாகனத்தை முற்றுகையிட்டாங்க. இதை விட வேறு ஏதாவது ஆதாரம் வேணுமா? திருவள்ளூர் மாவட்டங்களில் இதே போல தாவேக்காவோட ஒன்றிய செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட போயிட்டு 1 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. அங்கே கிராவலுக்கும் கேட்குறாங்களாம். இப்படி தமிழ்நாடு முழுக்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒன்றிய பொறுப்பில் இருக்கவங்களாம் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்புகள்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கான். இதுபோல் பல அமைச்சர்கள் பல ஆட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆதாரங்களை சேகரிச்சிருக்கோம், பல்வேறு இதழ்களில் வந்துக்கிட்டு இருக்கு, ஊடகங்களில் வெளியே வருது. அப்போ இதை ஒரு க்ளீன் கவர்னன்ஸு, ஊழல் இல்லாத அரசு, லஞ்சம் வாங்காத அரசு, பார்ட்டி ஃபண்டே கிடையாதுன்றாங்க. பார்ட்டி ஃபண்டே இல்லைன்னா ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தில் ஒருத்தன் செங்கச்சூளையில் போய் 1 லட்ச ரூபா பணம் கேட்டு கட்சி விட்டு நீக்கப்பட்டான். இப்போ இங்கே கடலூர் காட்டுமன்னார் கோயிலில் போய் 1 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கான். இப்படி தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே வருது. விஜய் அவர்கள் நீக்கணும்னு நினச்சா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்கடைய ஒன்றிய செயலாளர்கள் நீக்கிற மாதிரி இருக்கும்.
மாவட்ட துணை இணைச் செயலர்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். விரைவில் வாங்குவான். கை நீட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா இவன் பிளாக் டிக்கெட்டு விற்று 100 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு விற்று பழக்கப்பட்டவன். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி பார்த்தங்க விக்கிரவாண்டியில் மாநாடு உள்ள இலவசமாக தாவேக்கா கட்சியால் கொடுக்கப்பட்ட வாட்டர் பாட்டில் வெளியே வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் 100 ரூபாய்க்கு விற்றான். கொடுமை. வேற வழி இல்லாமல் நான் 100 ரூபாய்க்கு வாங்கி குடித்தேன். போயிருந்தேன்ல, அது 1/2 லிட்டர் கூட கிடையாது, 400 மில்லியன் 300 250 ml குட்டி பாட்டில் தாகம் தகிச்சு நிற்கிது. அந்த பாட்டில் விற்கிறான். அப்போ தான் நினச்சேன், இது ரொம்ப தப்பான பசங்கடாவீங்க. தாகம்னா நம்ம கூட்டங்களோ வேறு எந்த கூட்டங்களோ எந்த கூட்டத்துக்கு போனாலும் தண்ணியை வந்து காசு கொடுத்து விற்று நான் பார்த்தே கிடையாது. கட்சிக்காரன் வந்து பார்த்துக்க, அவன் கட்சி துண்டு போட்டுக்கிறான், எல்லாம் பண்ணியிருக்கிறான். அவன் வந்து கொண்டு விற்கிறான். உள்ளேருந்து கேனை தூக்கிட்டு வராங்க பாருங்க, கேனா சீசன் வியாபாரம் போட்டாங்க. உள்ளேருந்து தூக்கிட்டு வராங்கல்ல, உள்ளேருந்து சீஸ் பண்ணி கொண்டு வராங்க, கொண்டு வந்து வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு எல்லாத்தையும் வியாபாரமாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இதை வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான உண்மையான ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு விரும்பி நான் தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்ய விட மாட்டேன்னாரு. அப்போ இதுக்கு பேர் என்ன? அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கலாம் கிடையாது. நிறைய இடங்கள் நடந்து கொண்டிருக்குது, ஒன்று ஒன்றா வெளியே வரும். அடுத்ததாக நாளைய தினம் மதிமுகவோட செயற்குழு கூட்டம் நடக்க போகுது. அதற்கு முன்னோட்டமாக இன்றைக்கி வந்து உயர்நிலை கூட்டம் நடத்துகிறதா இருந்தாங்க. அதில் வந்து சீர்காழி தொகுதியோட மதிமுக எம்எல்ஏ திரு செந்தில் செல்வன் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு ஹாட் டாபிக். நம்ம தான் ஏற்கனவே சொன்னவன், நீ ராஜினாமா பண்ண. நான் மாட்டேன், நான் ராஜினாமா பண்ண மாட்டேன். நீ பண்ணுடா செல்லக்குட்டி, பண்ணுறான். 2 பேரும் ராஜினாமா பண்ணுங்கடா, நான் 2 வரையும் தாவேக்கால சீட்டு வாங்கி தரேன்டா. இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம், பண்ணுனா நீ உன் மகனுக்கு வாங்கி கொடுத்துருவேன், உன் மகனை நீ வந்து அமைச்சராக்க பார்க்குற, நீ வாப்போன்னு பேசியிருக்க, மரியாதைலாம் பேசிக்க. உனக்கு என்ன மரியாதை? உனக்கு என்ன மரியாதை? எங்களை வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று திமுக காரங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அதை ரிசைன் பண்ண சொல்லிட்டு உங்கள் மகனை நிப்பாட்டி உங்கள் மகனை நீங்கள் அமைச்சராக்குவீங்க. அவர்னால நிற்க மாட்டார், அவர் எம்பியாக இருக்காரு, நீ ராஜினாமா பண்ணுப்பா, செல்லம்ல என் தங்கம்ல இருக்காப்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்னைக்கு கூட்டத்தை புறக்கணிச்சாப்ல. ஆமாம், வரமாட்டேன்ட்டார். ஆமாம், வர முடியாது, திமுக உறுப்பினர், திமுக சின்னத்தில் நின்றுருக்கேன், நான் எதுக்கு வரணும், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்க. இவர்கிட்ட கேட்டதுக்கு நான் ராஜினாமா பண்ணணுமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்றாப்ல. யார் இங்கே கடைநூல் உறுப்பினர் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ வந்து அவர் ராஜினாமா பண்ண போகிறாரா, இவர் வந்து இவரையும் அவரையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிதுக்குள்ளே மதிமுக போதும்னு ஆயிரும். இன்னொன்று, சந்தர்ப்பவாத அரசியலை மிக சரியான நேரத்தில் வைகோ பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பவாதி என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சம்பவங்கள்லாம். ஒரு கட்சி தோத்துருச்சு, மாற்றுக்கருத்தில் தோத்துருச்சு. அந்த கட்சி நல்ல கட்சியா? அது ஊழல் பண்ணியிருக்கு, வாரிசு அரசியல் பண்ணியிருக்கு, அது வந்து அடக்குமுறை ஏவி இருக்குது, எல்லாம் பண்ணியிருக்கு. அதனுடைய ஆட்சியின் மீது அதிருப்தியாக தோத்துருச்சு. அந்த இப்போ நம்மளுடைய பார்வையில் திமுக மீதான விமர்சனம் இப்படி வைக்கிறோம். ஆனால் திமுகவில் சீட்டு வாங்கி திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக காரங்க ஓட்டு போட்டு வென்றவனுக்கு 9 வருஷமாக அந்த கட்சியை நான் தலைக்கு மேலே தூக்கி சமந்தேன். நீங்கள் தலைக்கு மேலே திமுகவை தூக்கி சமந்தீங்களா, இல்லை திமுக உங்களை தூக்கி சமந்துச்சா? தமிழ்நாட்டில் வந்து கருவேல மரம் கூட அங்கங்கே இருக்குது, ஆனால் மதிமுக அழிஞ்சு போச்சு. உண்மை நிலவரம் தான். கட்சிக்காரன் கிட்ட கட்சிக்காக உழைத்த 30 வருஷமாக உழைச்சி, கட்சிக்காக செலவு செய்து, கட்சிக்காக தன் குடும்ப சொத்தை விற்று, கட்சிக்காக தன்னுடைய இளமை எல்லாத்தையும் அழித்து, கட்சிக்காக வந்து வழக்கில் வாங்கி சிறைக்கு சென்று எல்லாருடைய வாழ்க்கையும் நடுத்தரில் நிப்பாட்டி, தன் குடும்பம் என்பதை தாண்டி எதுவுமே கிடையாது. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு அப்புறம் அந்த கட்சியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் தான் வைகோ அவர்கள் இருக்கார். தான் மகன் ஒரு எம்பி பதவி கிடச்சிச்சு, அந்த எம்பி பதவி வந்து வேற யாருக்கும் கொடுக்க முடியாதா? திருச்சியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு. ஈரோடு கணேசமூர்த்தி எதுக்கு இறந்து போனார்? ஈரோடு கணேசமூர்த்தி தற்கொலை செஞ்சுக்கிட்டாருங்க. காலகாலமாக அந்த கட்சி எதுக்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டுச்சு? திமுகவில் வாரிசு அரசியல் வருது, கலைஞருக்கு பிறகு கலைஞர் மகன் ஸ்டாலின் அவர்களை கலைஞர் கொண்டு வராரு, என் மீது வந்து பழி போடுறாரு, கலைஞரை கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லி என் மீது பழி போடுறாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 பேர் மதிமுகவிலிருந்து வைகோ, திமுகலேருந்து வைகோ நீக்கப்பட்டோடனே கிட்டத்தட்ட 5 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தீ குளிச்சு சாகிறாங்க. அவருடைய தியாகத்தில் தான் மதிமுக உருவாக்கப்படுது. வாரிசு அரசியலை எதிர்த்து கேள்வி கேட்ட வைகோ, வாரிசு அரசியலுக்கு எதிராக உருவான வைகோ இன்னைக்கு வந்து தன் மகனை வாரிசு அரசியல் கொண்டு வராரு என்று தான் ஈரோடு கணேசமூர்த்தி எவ்வளோ பெரிய ஆள், மொழிப்போரில் ஈடுபட்டவர். திமுகலேருந்து வைகோ வரும்போது வைகோ கூட நம்பிக்கையோட வெளியே வந்து கடைசி ஆள் மலர்மண்ணன் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. மற்றவங்க போனவங்க எல்லாருமே திருப்பி இங்கே வந்துட்டாங்க. திருச்சி செல்வராஜெல்லாம் போனார், அவரெல்லாம் வந்துட்டார், திருப்பி திமுக இணைஞ்சு மரணம் அடைஞ்சிட்டாங்க. போனவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட 13 மாவட்ட செயலர் நினைக்கிறேன், 13 11 மாவட்ட செயலர், சரிபாதி மாவட்ட செயலர் வச்சுட்டு போனார் எம்ஜிஆருக்கு பிறகு.
எம்ஜிஆர் எப்படி இப்போ சரிபாதியை பிச்சுட்டு போனாரோ அதே போல் திமுக சரிபாதி மாவட்ட செயலர் பிச்சுட்டு போனார். அத்தனை பேரும் திமுக வந்துட்டாங்க. கடைசியாக இருந்தது ஈரோடு கணேசமூர்த்தி அவர்கள் மட்டும்தான். அவரும் வைகோ மகனுக்கு சீட்டு என்பதனால் நான் புறக்கணிக்கப்படுறேன், நான் வந்து அதை வந்து வைகோ வர துரோகினார். ஈரோடு கணேசமூர்த்தி ஏதோ சொல்லிட்டாரு, திட்டிவிட்டார், என் குடும்பம் நல்லா நினைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. மல்லை சத்யா வைகோடைய கடைசி தளபதி மல்லை சத்யா. அந்த கட்சியின் மீது நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மல்லை சத்யா ஆகச்சிறந்த ஒரு வைகோவுடைய தளபதி. அப்படி இருந்தார் அவர். அத்தனை வழக்கு, அத்தனை தடவை வந்து பொருளாதார இழப்பு எல்லாத்தையும் தாங்கி நின்னார். அவரை தூக்கி தூர போட்டார், எனக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவருக்கு துறை வைகோ உள்ளே கொண்டு வரதுக்காக. அதே போல் இந்த துறை வைகோக்காக எல்லாத்தையும் காலி பண்ணார். நாஞ்சில் சம்பத்து இதே மாதிரியான காலகட்டத்தில் நாஞ்சில் சம்பத்து வெளியேற்றினா. இப்படி எல்லாத்தையும் நாஞ்சில் சம்பத்துலாம் வைகோக்காக வந்து செத்தார். பேசி பேசியே எத்தனை வழக்கு, எத்தனை சிறை பார்த்துருப்பாரு. எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டாப்புல. தூர போட்டு தன் குடும்ப கட்சியாக மாற்றி இன்னைக்கு ஒரு வாரிசு அரசியலுடைய ஒரு வடிவமாக நிற்கிறார். இங்கே தாவேக தலைவர் விஜய் வாரிசு அரசியலை எதுக்குறாப்புல. இது வாரிசு அரசியல், இது மன்னராட்சி. அது திமுக மன்னராட்சின்னா வைகோவும் வைகோ மகன் இருக்குது மலர்ந்த ஆட்சியா இல்லை? அது வாரிசு அரசியல். இது வந்து என்ன அரசியல் புரியல. அது வாரிசு அரசியல், இது கோட்பட அரசியலா? என்ன அரசியல் எனக்கு புரியல. ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின்னா வைகோக்கு பிறகு துறை வைகோங்கிறது அதுவும் வாரிசு தானே. துறை வைகோ என்ன ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியலையும் கரைச்சி குடிச்சிட்டு அவர் வந்து தமிழ் மொழியில் வந்து முனைவர் பட்டம் பெற்றுட்டு ஈழத்தமிழருக்காக போராட்டம் பண்ணி பல்வேறு ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு, இல்லை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி துருப்பு போராட்டத்தில் வந்து தோள்பட்டை காட்டி ஒரு 2 குண்டை வாங்கிட்டு அரசியல் வந்திருக்காரா? ஐடிசி டொபாக்கோ கம்பெனி வைத்து அந்த டொபாக்கோ கம்பெனியுடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து இன்றைக்கி பல பேர் சீரட்டு பிடிக்கிறாங்கன்னா அந்த ஒரு சீரட்லேயும் 2 ரூபா பணம் வைகோ வீட்டுக்கு போயிட்டுருக்கு. புகை விட்டு சாப்பிட்றேன் அத்தனை பேருடைய சாவுலையும் வைகோ மகனுக்கு துறை வைகோக்கு பங்களிப்பு இருக்குது. இல்லை புகைப்பிடிக்கிறவன் கற்பழிக்கிறது இல்லையே அப்படி சொன்னார்ல. புகைப்பிடிக்கிறவன் கற்பழிக்கிறது இல்லை, புகைப்பிடிக்கிறவன் பெண்களை பெண்டாடுறது இல்லை, புகைப்பிடிக்கிறவன் நாட்டில் எந்த தீங்கு நிறைவுள்ளனர். புகைக்கு வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் மாதிரி கொடுத்தது அவர் தான். புகைப்பிடிச்சதுனாலே ஒரு பொருத்தம் போய் ஒரு பொண்ணை கையை பிடிச்சிட்டான்னு சொல்ல முடியுமா அப்படின்னாப்ல. அதெல்லாம் கொடுமைங்க. அதாவது என்னன்னா வைகோ போன்ற அரசியல்வாதிகள் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சாபக்கேடு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். திமுகலேருந்து வெளியே வந்துக்கா நான் சொல்லலை. பொதுவாகவே வந்து நீங்கள் இந்த அரசியல் ஒழித்து கட்டப்படணும். இந்த மாதிரி ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு வாங்கிட்டு அதை தாவறது, திருப்பி வந்து இன்னொரு கட்சியில் போய் தாவறது, இந்த மாதிரி நபர்களால் தான் தமிழ் அரசியலே நாசமாக இருக்கிறது. இவர்கள் இதுதான் கடைசி, எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அது வென்றது இதுதான் கடைசி முறையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை ரிசைன் செய்யப்பட்டால் இதுதான் இதுக்கு போல வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வைகோ மதிமுகவுடைய கடைசி அந்த சவப்பெட்டியுடைய ஆணியை வந்து வைகோ அடிச்சுட்டு இருக்காப்புல. அடுத்ததா முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு மேலே வந்து ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து புகார் கொடுத்துருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதை பற்றின பின்னணி என்ன? சட்டசபையில் வந்து அவர் வந்து ஆதவர்ஜுனாவை நோக்கி கேள்வி கேட்டார், சட்டசபையில் வந்து முதலமைச்சர் நோக்கி கேள்வி கேட்டார் என்பதனால் அவர் வீட்டிலே ஆளும் கட்சி ரைடு விட்டுருச்சு அப்படின்னு உருட்டிருப்பாங்களே. அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இல்லையா? 2022ஆம் ஆண்டு அறப்போர் இயக்கம் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு புகார் அளிக்கிறாங்க. என்ன புகார் அப்படின்னா, சங்கரானந்த் அப்படின்னு ஒரு நிறுவனம், கரூரை சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனம், சங்கரானந்த் அது நிறுவனம் பேர். முன்னாள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய நண்பர் சங்கர் அவர்களுடைய நிறுவனம் அது. அந்த நிறுவனம் கரூர் மற்றும் திருப்பூர் இந்த பகுதிகளில் சார் வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு சார், கிணறு வெட்ட ரசீது என்ற இருக்குது சார் என்பார்ல, கிணத்தை காணும்னு. அதுபோல தான் இங்கே வந்து கருகருப்பான சாலை சார், நீளமான சாலை சார், ஆனால் சாலையை காணும் சார் அப்படிங்கிற மாதிரி சாலை போடுவதாக நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்ட் சாலை போட்டதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுருச்சு. 7 கோடி ரூபா சாலையில் கிட்டத்தட்ட 3 கோடி 25 லட்ச ரூபா ஃபண்டு ஒதுக்கப்பட்டுருச்சு. பேமெண்ட் வந்துருச்சு, செக் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் சாலை போடலை. சாலை போடப்பட்டதாக கணக்கு காட்டி நிதி போயிடுச்சு, சாலை இல்லை. இதுதான் புகார். கிணத்தை காணும், அது மாதிரி வந்து சாலையை காணும் அப்படிங்கிறத அறப்போர் இயக்கம் கண்டுபிடிச்சி ஏவாவேலு முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அப்புறம் ஆர் கண்ணன் அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸு, பூபாலன் சிங் ஃபார்மலி ஜூனியர் இன்ஜினியர் கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஜினியர், அப்புறம் வந்து பெரியசாமி டிவிஷனல் அக்கௌண்டன்ட் கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், அப்புறம் சத்யபாமா டிவிஷனல் இன்ஜினியர்
கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், அப்புறம் வந்து நித்திலன் முன்னாள் டிவிஷனல் இன்ஜினியர் ஈரோடு நபார்டு ரூரல் ரோட்ஸு, ரஃபீக் முகமது அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர், தீபிகா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் உதவி பொறியாளர், கார்த்திக் உதவி பொறியாளர், சத்யா டிவிஷனல் அக்கௌண்டன்ட், அப்புறம் சங்கரானந்த் இன்ஃப்ரா கான்ட்ராக்டர். இந்த 11 பேர் மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார். அது இல்லாமல் அன்னோன் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க மற்றும் பலருங்க மாதிரி அதில் சேர்த்துக்கோ. ஸோ இந்த 11 பேர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையில் அறப்போர் இயக்கம் புகார் கொடுறாங்க. என்ன புகார் அப்படி அது நான் சொன்ன புகாரில் எந்தெந்த ஊர் அப்படின்னா, கரூரில் வந்து ஒரு சாலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு முகில்வாக்கம் சாலை, ஒரத்தூர் காவனூர் சாலை, செர்ப்பனஞ்சேரி நாட்டரசம்பட்டு சாலை, காஞ்சிபுரம் உமையால் பரஞ்சோதி சாலை, அப்புறம் வந்து 5 மன்னூர் சாலை, நசரேத்பேட்டை மலையம்பாக்கம் சாலை இன் ஸ்ரீபெரும்புதூர் சப் டிவிஷன் காஞ்சிபுரம் டிவிஷன். இந்த பகுதிகள் எல்லாருமே இந்த பகுதியில் 25 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 25 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டும் கூட இங்கே சாலைகள் போடப்படலை. இதே போல் கரூர் திருப்பூர் இந்த பகுதிகளில் வந்து நிதி அக்கௌண்ட் கான்ட்ராக்டருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடுச்சு, ஆனால் சாலை போடப்படலை. இந்த குற்றச்சாட்டை இவர் வந்து 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் வைக்கிறார். மார்ச் மாதம் இறுதியில் 25 அந்த காலகட்டத்தில் மார்ச் 2022 மார்ச் மாதம் வச்ச உடனே இந்த புகார் போய் 2 நாளில் அவசரமாக இரவோடு இரவாக கரூரில் சாலை போடுறாங்க. வேகமாக போய் போடுறாங்க, வேகமாக நைட்டு போடுறாங்க. இதையும் அறப்போர் இயக்கம் கண்டுபிடிச்சிருது. கண்டுபிடிச்சு அதை புகைப்பட ஆதாரங்கள் சாலை இருந்ததுக்கு புகார் அளிக்கும் போது சாலை இல்லை, புகார் அளித்த பிறகு சாலை போட்டிருக்கான், அவசரமாக போட்டிருக்கான், பேருந்து கிடக்கலாம், அதையும் எடுத்து போட்டுறாங்க. இப்போ அன்னைக்கு வந்து அஞ்சலித்துறை வாங்கிடுறாங்க, வழக்கு பதிவு செய்யலை. எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்க ஆச்சு. இப்போ தாவேக்கா அரசு வந்த உடனே லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டிஜிபி திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் இதை வழக்காக எடுத்து இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்து இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை 20 இடங்களில் ரைடு போகிறாங்க. 20 இடங்களில் ரைடு போய் சில ஆவணங்களையும் டிஜிட்டல் ஆதாரங்களையும் கைப்பற்றிருக்கா சொல்கிறாங்க. அதே போல் வந்து 40 லட்ச ரூபா பணம் எடுத்திருக்கோம் இவர் வீட்டிலேருந்து, ஏவா வீட்டிலேருந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஏவா வெளி என் வீட்டிலேருந்து நயா பைசா எடுக்கலை, அவங்க வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் கம்ப்யூட்டரை மட்டும் கேட்டாங்க, என் வீட்டில் கணிப்பொடியை மட்டும் கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னேன், மற்றபடி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் டிரான்ஸ்பரண்டியான ஆள், வெளிப்படைத்தன்மையான ஆள், 5 பைசாவுக்கு வந்து ஆசைப்பட மாட்டார், கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா திமுகவில் கூட யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி அவங்களே நம்ப மாட்டாங்க. இல்லை, ஏவாவேலு கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரருங்க. அவர் 5 பைசாக்கு ஸ்டாலின் ஐயாவே விழுந்து சிரிப்பார். உதயநிதி ஸ்டாலின் சொன்னோம்னா அவரே விழுந்து சிரிப்பார். துரைமுருகன் சொன்னால் அவர் விழுந்து சிரிப்பார். திருவண்ணாமலை சொன்னால் அண்ணாமலைஸ்வரர் இருக்கார்ல, அருணாச்சலேஸ்வரரா, அவரே விழுந்து சிரிப்பார். திருவண்ணாமலையில் அண்ணாமலை ஈஸ்வரரே அப்காண்ட் ஆகிற அளவுக்கு திருவண்ணாமலையை கொள்ளடிச்சிருக்காப்புல. அவரே என்ன பண்ணுறாராம், ரொம்ப பீக் சீசனில் மலை மேலே போய் உட்காந்துக்கிறாராம், ஏன்னா தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. மலை மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் கொப்பரை வருஷம் பயன்படுத்துறதுனால அதை மட்டும் ஆட்டையை போடலை. திரி போட்டு எண்ணெய் வைக்கிறாங்க இல்லையா, வருஷம் அதை பயன்படுத்துகிறாங்கப்பா கார்த்திகை தீபத்துக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், அது ஒன்றும் மிச்சம் வச்சுருக்காங்க. இல்லைன்னா அந்த மலையும் மைண்ட்ஸ் வச்சு அறுத்துருப்பாங்க. மலை மேலே போய் இவங்க வேறு வருஷம் போகிறாங்க, கிரிவலம் இந்த வளம் அந்த வளம்னு போயிட்டு இருக்காங்க, சுற்றுறாங்க. கிரிவலங்கிற கான்செப்ட் மூலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மலையை அப்படியே கேக் மாதிரி அறுத்து ஐயோ 10,000 கோடி ப்ராஜெக்டில் அப்படிங்கிற மாதிரியான இதுதான். தமிழ்நாடு முழுமைக்கும் கனிமவளத்துறையில் அஃபீஷியலாக துரைமுருகன் அமைச்சராக இருந்தாலும் சரி, ரகுபதி அமைச்சராக இருந்தாலும் சரி, கனிமவளத்துறையில் இவருக்கு ஒரு கட்டிங் பல ஆண்டுகளாக போய்கொண்டது. பல 100 கோடிகள். ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது. அமலாக்கத்துறை வழக்கில் இவர் மீது பல புகார்கள் இருக்குது. கல்லூரியாக வளைச்சி கட்டி பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கார். எப்படி முழுமையாக விசாரணை உட்படுத்தப்பட்டால் ஏவாவேலு வலுவாக சிக்குவார். ஏவாவேலுடைய கைதை ஏவாவேலுவே நினைச்சாலும் தடுக்க முடியாத அளவுக்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது ஒரு சாம்பிள், இதெல்லாம் சும்மா அறப்போர் இயக்கம் கொடுத்துருக்குது என்பது எனக்கு தெரிஞ்சு 0.00000000000000001 போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் கடவுளே. அப்புறம் இன்ஃபினிட்டி போட்டுக்கோங்க. அது இதில் ஒன்று தான் இந்த 3.25 கோடிங்கிறது. இந்த 3.25 கோடி 11 அதிகாரிகள்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை ஒரு சும்மா இந்த 3.25 கோடிங்கிறது ஹேய் பாரர் ஒரு டிப்ஸ் போடுற மாதிரி. அது மாதிரி துபாயில் இருக்க 10 பெட்ரோல் பங்க் இருக்குங்கிற மாதிரியான ஆள் தான் ஏவாவேலு. அவரெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்படணும். கடந்த ஆட்சியில் நடந்த பல்வேறு முறைகேடுகளில் முதன்மையான முறைகேடு ஏவாவேலு துறையில் நடந்த முறைகேடு. அவர் விசாரிக்கப்பட்டால் பல பூதங்கள் வெளியே வரும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசினா மீண்டும் நாளை அரசியல் அரங்க நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை